Hello friends, welcome back to Geekyragul. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து OnePlus பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். OnePlus வந்து புதுசா ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வருஷத்துல வந்து OnePlus வந்து ஸ்மார்ட் போன் ஆகட்டும், இயர்போன் ஆகட்டும், பவர் பேங்க் ஆகட்டும், டெலிவிஷன் ஆகட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அப்பப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வருஷத்துல வந்து OnePlus வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கர் அதாவது வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் வந்து ரொம்ப நாளே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ OnePlus வந்து எந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, எதுக்கு காம்படிட்டா இருக்க போகுது, அதாவது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வந்து ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அதாவது வந்து இருக்கு. ஏகப்பட்ட பிராண்ட்ஸ்ல வந்து நமக்கு ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் வந்து இருக்கு. லேட்டஸ்டா வந்து மீ தரப்புல இருந்து மீ பேண்ட் 5 வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு பத்தின ஒரு டெடிகேட்டான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஆஃப்டர் 1 மந்த்க்கான வந்து எப்படி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து மீ அன்பாக்சிங் பண்ணிருக்கோம், மீ பேண்ட் 5 அன்பாக்சிங் பண்ணிருக்கோம். அது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து OnePlus வந்து அவங்களுக்கு போட்டியாகவும் இருக்கலாம். மேபி வந்து அவங்களோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து மீ பேண்ட் 5க்கு போட்டியாகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ OnePlus வந்து அஃபிஷியலா வந்து ட்வீட் பண்ணிட்டாங்க. அதாவது ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. OnePlus ஃபிட்னஸ் ட்ராக்கர் வந்து பேண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அது வந்து 2021 வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அஃபிஷியலா வந்து இப்போ OnePlus அவங்களே வந்து அஃபிஷியலா ட்வீட் பண்ணிட்டாங்க. ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான்லையும் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அமேசான்ல வந்து ரெண்டு நமக்கு வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அதோட டிஸ்பிளேவும் கிடைச்சிருக்கு, அதாவது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. பெசல்ல வந்து OnePlus பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் ட்ராக்கிங் அதாவது அந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. மேபி வந்து OnePlus வந்து அதை எப்படி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க நெக்ஸ்ட் அந்த ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேபி இப்போ வந்து கரண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீ பேண்ட் 5 அதுக்கு காம்படிட்டா வரும்னு நினைச்சீங்கன்னா வந்து மேபி AMOLED ஸ்கிரீன் டிஸ்பிளே வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ரேட் சென்சாரும் இருக்கு. அதாவது ரியல் டைமா மேபி ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் SpO அதாவது பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவலை செக் பண்ண மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸ்லீப் ட்ராக்கர் வந்து ஆல்ரெடி இருக்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃபும் கொஞ்சம் வந்து அதிகமாகவே கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ அதோட டிஸ்பிளேஸ் பார்த்தா வந்து கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் வந்து அதோட பெசலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து OnePlus பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.2 1.3 இந்த சைஸில் தான் இருக்கும். பேட்டரி வந்து நம்ம வந்து கழட்டி போடுற மாதிரி இருக்குது. அதை மீ பேண்ட் 5 இருக்கிற மாதிரி வந்து மீ பேண்ட் 4 அந்த மாதிரி இருக்கும் வந்து ரெண்டுமே கழட்டி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது பேண்டும் ஃபிட்னஸ் ட்ராக்கரும் ரெண்டுமே வந்து பண்ணி வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கா. டிஃபால்ட்டாக மீ பேண்ட் 5ல வர மாதிரி வந்து ஒரு மேக்னெட்டிக் சிப் கொடுக்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. மேபி வந்து OnePlus அவங்க அங்கே அடுத்தடுத்த வீக்ல அதாவது மந்த்ல வந்து மேபி வந்து ஃபியூச்சர்ல வந்து அதோட டீடைல்ஸ்ல வந்து ரிவீல் பண்றதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா அது டிஸ்பிளே வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பெசல்ல இருக்கு, பாக்குறதுக்கு கர்வ்ல இருக்கு. OnePlus பிராண்ட் நேம் அதுல மென்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் ட்ராக்கிங் மோடு வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் ஹார்ட் ரேட் சென்சாரும் அதாவது கணிக்கக்கூடியதுன்னு வந்து மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல, பட் இருக்கு. அதான் அமேசான்ல வந்து நமக்கு வந்து இந்த டீடைல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. மேபி வந்து பார்ப்போம். கண்டிப்பா வந்து இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து மீ பேண்ட் 5க்கு நான் வந்து போட்டியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். மேபி அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்ல வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்ல வந்து பார்த்து வேற எந்த ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கு வந்து போட்டியா இருக்குன்னு சொல்லி தெரியல. மேபி மீ பேண்ட் 5க்கு போட்டியா இருந்துச்சுன்னா 2500 வந்து 3000 வந்து இந்த ஃபிட்னஸ் ட்ராக் பேண்டர் வந்து OnePlus வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்போ லான்ச் பண்ணா மட்டும்தான் இதை விட கொஞ்சம் பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணி அதாவது AMOLED ஸ்கிரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் இன்னும் டிஸ்பிளே சைஸ் அதிகமாகும், பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது SpO அதெல்லாம் சொல்லியிருந்தா பார்த்தீங்களா. ஹார்ட் ரேட் சென்சார் கொஞ்சம் ரியல் டைமா இன்னும் கொஞ்சம் வந்து அக்யூரேட்டா கனெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா OnePlus பிராண்ட் தரப்புல இருந்து எப்பவுமே வந்து மக்களுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்கு. OnePlusல இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன வந்து ஸ்மார்ட் போன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு தனி ஃபேன்ஸ் இருக்கு, தனி ஃபேன் பேஸே இருக்கு. OnePlus வந்து அதோட UI ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து அதை தேடி போறது காரணமே அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். அதனால தேடி போறாங்க. OnePlus பிராண்ட்னாலே ஒரு தனி இருக்கு, அதாவது தனி ஒரு கெத்து இருக்கு. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா டெலிவிஷன் ஆகட்டும், ஸ்மார்ட் போன் ஆகட்டும், ஹெட்செட் ஆகட்டும், பவர் பேங்க், டிஷர்ட், பேக் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வருஷத்தையும் மீ பேண்ட் 5க்கு போட்டியா இருக்கலாம். மேபி OnePlus ஃபிட்னஸ் ட்ராக்கர் பேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 2021 கண்டிப்பா வந்து OnePlus ஃபிட்னஸ் ட்ராக்கர் பேண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம சேனல் வந்து முடிஞ்சா வந்து OnePlus ஃபிட்னஸ் ட்ராக்கர் பேண்ட் வாங்க முடியுமா நினைக்கிறேன். மேபி நான் மீ பேண்ட் 5 வாங்கியிருந்தேன், இப்படி வாங்க முடியுமா தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை வாங்குறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து OnePlus ஃபிட்னஸ் ட்ராக்கரோட வீடியோ அன்பாக்சிங் வீடியோ வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம சேனல் வந்து கண்டிப்பா வரும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். அந்த அன்பாக்சிங் வீடியோ மற்ற ஆண்ட்ராய்டு அந்த PC டெக்ஸ் வீடியோஸ் ஆட்டும் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பிடிச்சிருச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிடிக்கல நான் வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து டிஸ்லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான காரணத்தை அதாவது நீங்க வீடியோ பிடிக்கலன்னா காரணத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன்.